ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. நம்ம கீபோர்ட் பற்றி நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம், டுட்டோரியல்ஸ் பார்த்துருக்கோம். அதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட், அதாவது நம்ம டெக்னிக்கலாக ஆக்சிடென்டல்னு சொல்லுவோம். அதாவது பிளாக் கீஸை வந்து நம்ம ஷார்ப் அல்லது ஃப்ளாட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலி. பட் அதில் சில பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. என்னது, ஒரே பிளாக் கீயை வந்து ஷார்ப்புன்னு சொல்கிறோம், ஃப்ளாட்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் வருது. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஸோ அந்த பேசிக் டவுட்ஸ் சில பேருக்கு இருக்கிறதுனால அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. நம்ம சேனலில் இது வரைக்கும் கீபோர்ட் டுட்டோரியல்ஸ், லாஜிக் ப்ரோ எக்ஸ், எஃப்எல் ஸ்டுடியோ, கேக் வாக், அந்த மாதிரி டாஸ், டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் டுட்டோரியல்ஸ், ஜென்ரலான மியூசிக் ப்ரொடக்ஷன் டுட்டோரியல்ஸ், அப்புறம் மியூசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போனீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செமிடோன்ஸ் அண்ட் டோன்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். செமிடோன்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி கீ, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ மொத்தமே வந்து நமக்கு வந்து 12 கீஸ் வரும். அதாவது 7 ஒயிட் கீஸ் ப்ளஸ் 5 பிளாக் கீஸ். ஸோ ஆனால் நேமிங் வந்து நம்ம வந்து 7 நேமிங் தான் சொல்லுவோம். அதாவது CDFGAB. ஆனால் வந்து இந்த 5 பிளாக் கீஸ்க்கு வந்து 2 நேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். ஸோ ஷார்ப் வந்து எப்படின்னா சிக்கு அடுத்து இருக்கிறதுனால அது வந்து சி ஷார்ப்னு சொல்லுவோம். அப்புறம் டிக்கு நெக்ஸ்ட் இருக்கிறதுனால டி ஷார்ப். அது வர செமிடோன், நெக்ஸ்ட்டுங்க மீன்ஸ் நெக்ஸ்ட் செமிடோன். அதே ப்ரீவியஸாக இருந்துச்சுன்னா ஈக்கு முன்னாடி இருக்கிறதுனால அந்த அதே சேம் பிளாக் வந்து இ ஃப்ளாட்டாக இருக்கும். டிக்கு நெக்ஸ்ட் இருக்கிறதுனால டி ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வருது, ஏன் அந்த நேமிங் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த சி மேஜர் ஸ்கேல் பார்த்துங்க. இப்போ சி மேஜர் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது, ஏன்னா எல்லாமே ஒயிட் கீஸ், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போது இந்த டி மேஜர் ஸ்கேல் எடுத்துங்க. ஸோ டி மேஜர் ஸ்கேலுக்கு என்னென்ன நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? டி, இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி ஷார்ப், டி, சரிங்களா? இப்போது இதையே வந்து நம்ம இப்படி மாற்றி போடுவோம். இப்போ ஷார்ப்பு இருக்கு இல்லையா, ஷார்ப்புக்கு பதிலாக ஃப்ளாட்டாக போடுவோம். ஃப்ளாட்டாக போட்டால் என்ன அர்த்தம்? ஸோ டி, இ, எஃப் ஷார்ப்புக்கு பதிலாக ஜி ஃப்ளாட்டுன்னு நான் போடுறேன், ஓகேங்களா? ஜி ஃப்ளாட். அப்புறம் ஜி, ஏ, பி, சி ஷார்ப்புக்கு பதிலாக டி ஃப்ளாட் நான் போட போகிறேன், சரிங்களா? அண்ட் தென் டி வந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போது 2 நோட்டு வந்து ரிப்பீட் ஆகுது. என்ன ரிப்பீட் ஆகுது? ஜி ஃப்ளாட்டும் வருது, ஜியும் வருது. ஆனால் எஃப் மிஸ்ஸிங். லிட்ரலி நம்ம எழுதும் போது ஒரு ஸ்கேலுங்கிறது எல்லா நோட்டும் வரணும் இல்லையா? இங்கே வந்து மிஸ்ஸிங். அதே மாதிரி சி மிஸ்ஸிங், டியும், டி வந்து 2 டைம்ஸ் வருது. டி ஃப்ளாட்டாகவும் வருது, டியாகவும் வருது, சரிங்களா? ஸோ இது இங்கே தான் நம்மளுடைய அந்த ஷார்ப்பும் ஃப்ளாட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ டோன் வைஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் எழுதும்போது இப்படி தான் எழுதணும். இது நொட்டேஷனில் பார்த்தீங்கன்னாலும் இப்படி பாருங்கள், இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ஒரிஜினலாக வர டி மேஜர் ஸ்கேல் வந்து இப்படி தான் நொட்டேஷனில் இருக்கும், சரிங்களா? இதை வந்து ஆக்சிடென்டலாக போட்டாலும் இப்படி வரும், அல்லது நம்ம கீ சிக்னேச்சரில் போட்டாலும் இந்த மெத்தடில் நம்ம எழுதலாம். இதையே வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃப்ளாட் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து இங்கேயும் உங்களுக்கு இடிக்கும், ஏன்னா ஒரே லைனில் 2 நோட் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்னென்னா ஃப்ளாட் வச்சு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது பி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். ஸோ பி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு என்னென்ன நம்ம நோட் நேம்? ஸோ பி ஃப்ளாட், சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ. பி ஃப்ளாட் அகைன் வருது. இப்போது இதை வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணுவோம். ஸோ பி ஃப்ளாட்டுக்கு பதிலாக ஏ ஷார்ப், சி, டி, இ ஃப்ளாட்டுக்கு பதிலாக டி ஷார்ப் போட்டுறோம், எஃப், ஜி, ஏ. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏ ஷார்ப்பில் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இதை பி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னு சொல்லணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ பி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னால் கண்டிப்பாக பி ஃப்ளாட்டில் தான் ஆரம்பிக்கணும், ஏ ஷார்ப்பில் ஆரம்பிக்கக்கூடாதுல்ல, கரெக்டாக? ஸோ அதனால் பி ஃப்ளாட். அப்புறம் அப்படி ஓகே, ஏ ஷார்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து இப்போது பி ஃப்ளாட்டுங்கிறது மிஸ்ஸிங் ஒன்று. அப்புறம் வந்து சி, டி. இப்போ இ ஃப்ளாட்டுக்கு பதிலாக டி ஷார்ப் போட்டாலும் அதே சேம் திங், டி ஷார்ப்னு 2 வந்துடுது.
ஈயோட டேர்ம் வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரிட்டர்னுக்காக மியூசிக் தியரிக்காக, அதாவது இதை வந்து என்ஹார்மோனிக் இன்டர்வல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும், ஷார்ப்பும் ஃப்ளாட்டும் யூஸ் பண்ண முடியும். இதில் ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஒன்று என்னென்னா, டோன் வைஸு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறத வாசிக்கிறீங்க, அது ஷார்ப்போ ஃப்ளாட்டோ எனிதிங், அது ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த சவுண்டு வருதுன்னா அந்த சவுண்டு மாறாது. டி ஷார்ப்னாலும் இ ஃப்ளாட்னாலும் சேம் டோன் தான், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கவே கூடாது. அது நீங்கள் அந்த கீ தான் உங்களுடைய ரெஜிஸ்டர் ஆகிடணும். அந்த கீ ப்ரெஸ் பண்ணால் இந்த சவுண்டு வருது, அவ்வளோதான். அதுபடி நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். ரிட்டர்னில் தான் நீங்கள் இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் பற்றி பிகினிங்கில் தான் லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் கொடுத்த இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதையும் மீறி உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் பற்றி ஒரு கன்ஃபியூஷனை இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.